வைரஸ் காய்ச்சல் பரவி வரக்கூடிய சூழலில் மக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழலில் தற்போது சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் தற்போது மழை தொடங்கியிருக்கிறது. இதனால் தற்போது வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழல் இருப்பதாக பல இடங்களில் தகவல்கள் வருகின்றன. இதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. லேசான காய்ச்சல் தென்பட்டாலே அறிகுறிகள் இருந்தாலோ உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையை நாட வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது சுகாதாரத்துறை. வைரஸ் காய்ச்சல் பரவி வரக்கூடிய சூழலில் மக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலம் மற்றும் சென்னை மாவட்டத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழலில் தற்போது சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என பொதுமக்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. வயதானவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் காய்ச்சல் அறிகுறி தெரிந்தால் உடனே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அநேக இடங்களில் தற்போது மழை தொடங்கியிருக்கிறது. இதனால் தற்போது வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழல் இருப்பதாக பல இடங்களில் தகவல்கள் வருகின்றன. இதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் வைரஸ் காய்ச்சல் பரவக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறை இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. லேசான காய்ச்சல் தென்பட்டாலே அறிகுறிகள் இருந்தாலோ உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையை நாட வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது சுகாதாரத்துறை.